வடகிழக்கில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகளுடன் ஆழமாக பேச்சு நடத்த முடிவு. தேசிய மக்கள் சக்தி. பிரத்யேக ஆசிரியரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. சபையில் சாடினார் முஜிபுர் எம்பி. தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு. பிமல் ரத்நாயக்கவுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். யாழ் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான அறிவித்தல். மாயையை தோற்றுவிக்கும் கஜேந்திரகுமார் ஆளும் கட்சி விசனம். இலங்கையிலிருந்து 34 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை. வடக்கு கிழக்கில் இணைந்த சபைகளை நிறுவுவது குறித்து தமிழ் கட்சிகள் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தலையும் அரசுக்கு வழங்கவில்லை. தமிழ் கட்சிகள் எம்முடன் பேச்சு நடாத்தினால் ஆழமாக ஆராய்ந்த பின்னரே எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியினரும் கணிசமான ஆசனங்களை பெற்றுள்ளார்கள். அவர்களுடன் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டிணைந்து ஆட்சியமைக்க கூடாது. தேசிய மக்கள் சக்தியினரை புறக்கணிக்க வேண்டும் என நாம் உட்பட ஏனைய தமிழ் தேசிய கட்சியினரும் மக்களிடம் கோரி வந்தனர். அதனை மக்கள் ஏற்று பல இடங்களில் தேசிய மக்கள் சக்தியை புறக்கணித்துள்ளார்கள். தற்போது சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது அவர்களாக ஆதரவு வழங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை. ஆதரவு தருகின்றோம் என்பவரை ஆதரவு தராது என கூற முடியாது. ஆனால் ஆதரவு தாருங்கள். துணை தவிசாளர் மற்றும் துணை மேயர் பதவிகள் இந்த சபைக்கு ஆதரவு தாருங்கள். அந்த சபைக்கு நாம் ஆதரவு தருகின்றோம் என்பது போலான டீல்கள் செய்து தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைந்தால் அது தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றார். கொட்டாஞ்சேனை மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக சொல்லப்படும் கொட்டாஞ்சேனை பிரத்யேக வகுப்பின் ஆசிரியரின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று காலை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மேற்படி மாணவி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹரிணி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட போது கருத்து வெளியிட்ட முஜிபுர் எம்பி இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை என்றும் சாடினார். நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு 7-8 போலீஸ் உத்தியோகர்கள் பாதுகாப்புக்கு இடப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பிய முஜிபுர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானதல்ல என அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை தொடர்பில் அரசியல் லாபம் தேடக்கூடாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இதன்போது குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்கமாக அழைப்பு விடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு. பிரசாந்தன் நேற்று மாலை மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் படகு சின்னத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வழங்கிய ஆணைக்காக அந்த மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் 37 ஆசனங்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இதனை மக்கள் எமக்கு வழங்கிய பெரும் ஆணையாகவே நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் கிழக்கு மக்களுக்கு தனித்துவமான ஒரு அரசியல் குரல் தேவை என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எமது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது வாகரையில் 7 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். அதேபோன்று மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேசத்திலும் 2 வட்டாரங்களை தம்பசப்படுத்தியதுடன் மண்முனை தென்மேற்கு பிரதேசத்தில் 6 ஆசனங்களை பெற்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு முன்னிலையில் நிற்கின்றது. அந்த அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் தமிழர்களின் ஆட்சியினை உறுதிப்படுத்துவதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகரசபையில் இருக்கின்ற எல்லைப்புற கிராமங்கள் 2இல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மக்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தனிப்பட்ட அல்லது கட்சி விருப்பு வெறுப்பிற்கப்பால் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் அனைவரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்காக அழைப்பு விடுக்கின்றோம். அவ்வாறு ஒன்றாக பயணிக்கின்ற போது கோரளை பற்று வடக்கு, கோரளை பற்று, ஏறாவூர் பற்று,
மட்டக்களப்பு மாநகர சபை மண்முனை தென்னிரவில் பற்று, மண்முனை தென்மேற்கு மற்றும் போரதீவு பற்று ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் ஆட்சியமைக்க முடியும். அதாவது தமிழர்களின் ஆட்சியை உறுதிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கின்றது. பல்வேறு விட்டுக் கொடுப்பிற்கு மத்தியில் பயணிக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இந்த கோரிக்கையினை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக பயணிப்பதற்கு முன் வருவார்கள் என நம்புகின்றோம். ஏனென்றால் 2015 ஆண்டு மாகாண சபை தேர்தலின் பின்னர் எமது கட்சியின் தலைவர் சந்திரகாந்தன் அவர்களினால் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தோம். மாகாண சபை ஆட்சியினை நடாத்துவதற்கு நாங்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அந்த கருத்தை நிராகரித்திருந்தார்கள். மீண்டும் 2018 வருடம் சேர்ந்து பயணிக்க அழைப்பு விடுத்திருந்தோம். அதனையும் நிராகரித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கிழக்கு மக்கள் நில, நிர்வாக, பொருளாதார இருப்புகளில் கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் என்றார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டம் மற்றும் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்திற்கு வெளியில் வந்து ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் என்று இதுவரை காலமும் பிழையான எண்ணத்தை பிமல் ரத்நாயக்க கொண்டுள்ளார் என்றும் சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் ஆவேசத்துடன் பேசிய பிமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசு கட்சி மதுபானமும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார். இது தொடர்பில் பதிலளிக்கையிலேயே ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை, இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை, சமூக அக்கறையுள்ள கட்சியாகும். 75 ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும். மது ஒழிப்புக்காக இயற்கை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது. அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்கள் ஊடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான 3ஆம் நாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என. ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை. யார் மீதான பயத்தினால் 6 மாதங்கள் கடந்தும் அதனை அவர் வெளியிடவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே தமிழரசு கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய பேரவை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த அதன் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அதன் பங்காளி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் மேற்படி விடயம் தொடர்பில் உரையாடியுள்ளோம். அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்தால் இணைந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அத்துடன் வவுனியா வடக்கு நெடுங்கேணியில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதனை தடுக்கும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்தார். விசேட தொடருந்து சேவையை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையில் இந்த விசேட தொடருந்து சேவை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட வார விடுமுறை மற்றும் அரசு வெசாக் பண்டிகை முன்னிட்டு இன்று முதல் பல விசேட தொடருந்து சேவைகள் இயக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையிலும் குறித்த தொடருந்து சேவை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விசேட தொடருந்து சேவைகள் இன்று முதல் 13ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்களின் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தும். எனவே சில விடயங்கள் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாயையை தோற்றுவிக்கின்றார் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அரசாங்கம் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கமும் ராணுவமும் இணைந்து வடக்கில் இனவாதத்தை பரப்புவதாக கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டினார். இனவாதத்தை தோற்கடித்த அரசாங்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதேபோல வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். எனவே இந்த நாட்டில் இனவாதத்துக்கு மீண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சில காரணங்கள் தொடர்பில் மாயையை தோற்றுவிக்க முற்படுகின்றார். கடந்த காலங்களிலும் இப்படி நடந்துள்ளது. எமது நாட்டில் காணிகளை கையகப்படுத்திய அரசியல்வாதிகள் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் கதைப்போம். காணிகளை கையகப்படுத்தி நண்பர்களுக்கு விற்றவர்கள் உள்ளனர். வடக்கிலும் அப்படி நடந்துள்ளது. வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும். அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் குறிப்பிட்டார். தான் வழங்கிய ஆலோசனையை கேட்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து எதிர்க்கட்சி செயற்பட்டிருந்தால் அக்கட்சியின் உறுப்பினர்கள் தொகை குறிப்பிடத்தக்களவு அதிகரித்திருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு கடந்த முறை கிடைத்த வாக்குகள் இம்முறை கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 50 அல்லது 100 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டிருந்தால் குறிப்பிடத்தக்களவு உறுப்பினர்களை அதிகரித்திருக்க முடியும் எனவும், குறிப்பாக கொழும்பில் மாத்திரமாவது அவ்வாறு செயற்பட்டிருக்கலாம் எனவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவுகளை அடுத்து கடந்த 7ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், 5 வருடங்களுக்கு பின் எமது கட்சி யானை சின்னத்தில் போட்டியிட்டது. இதனை ஒரு திருப்பு முனையாக பார்க்க முடியும். சில பிரதேசங்களில் எமக்கு சிறந்த பெறுபேறுகள் கிடைத்துள்ளன. இதில் திருப்திப்பட முடியும். ஐக்கிய தேசிய கட்சி புதிதாக வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். தற்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மக்களுக்கு சில வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக நான் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. இளைஞர் தலைமைத்துவங்கள் அதனை முன்னெடுத்துச் செல்வதற்காக அவர்களிடம் ஒப்படைத்தேன். தற்போதுள்ள பலத்துடன் நாம் முன்னோக்கி செல்வது எப்படி என்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டியுள்ளது. யானை சின்னத்தில் போட்டியிட்டால் மக்கள் வாக்களிக்க முன் வருவார்கள் என சிலர் தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு போட்டியிட்டிருந்தால் மக்கள் வாக்களிக்க முன் வந்திருக்க மாட்டார்கள் என்பது இப்போது புலப்படுகிறது. இப்போது கட்சியில் புதியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. இந்த கட்சியை 40 மற்றும் 50 வயதுள்ளவர்களே கட்டியெழுப்ப வேண்டும். தற்போது இருந்து புதிய தலைமுறையினர் பொறுப்புகளை ஏற்று முன்னோக்கி செல்ல வேண்டும். அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் கடந்த முறை கிடைத்த வாக்குகள் இம்முறை கிடைக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சார வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் பிரகாரம் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெற்ற வருமானம் மற்றும் மேற்கொண்ட செலவுகள் பற்றிய விவரங்களை தனித்தனியாக தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
அதன்படி போட்டியிட்ட மாவட்டங்களின் தேர்தல் அலுவலர்களிடம் இவ்வறிக்கைகள் கையளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செலவுகள் மற்றும் வருவாய் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தொடர்பில் சிக்கல்கள் உள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார்.